தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 1:25. அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் போற்றுதலுக்குரியவராக இருக்கிறார், மாட்சி நிறைந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கடவுள். ஆண்டவர் போற்றுதலுக்கு உரியவராக, மாட்சி நிறைந்தவராக இருக்கின்ற பொழுது அவருக்கென்று நாம் நம்முடைய வாழ்விலிருந்து செய்கின்ற கைமாறு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு நேசித்து, எவ்வளவு ஆர்வமாய் ஆவலாய் தேடி செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் போற்றுதலுக்குரியவராக இருக்கிற பொழுது அவருக்கு ஆண்டவர் விரும்புகின்ற விதத்தில் பணிவிடை செய்கின்ற பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவருடைய பெயர் மீண்டும் மீண்டும் போற்றுதலுக்கு உரியதாக நம்மால் நிலைநாட்டப்படுகிறது. அவருக்கு ஏற்ற பணி செய்கின்ற நம்முடைய வாழ்வால் ஆண்டவர் மீண்டும் போற்றுதலுக்கு உரியவராக நிலைநாட்டப்படுவார் என்றால் நம்முடைய வாழ்வு திருவிவிலியத்திற்கு ஒத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் மாட்சி நிறைந்தவர், போற்றுதலுக்கு உரியவர். உம்மை நினைத்து நினைத்து, உம்முடைய நன்மைத்தனங்களை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து விடாமல், ஒருபோதும் உம்முடைய வார்த்தையை அவமதியாமல், உம்முடைய விருப்பத்தை ஏற்று செயல்படுத்துகின்ற, அதன் வழியாய் உம்மை மீண்டும் போற்றுதலுக்கு உரியவராக நிலைநாட்டுகின்ற ஒரு ஆசீர்வாதமான உம்முடைய அன்பு பிள்ளையாக என்னை உருமாற்றுவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.